உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூவர் கடவுள் பெருவிழா 26/5/2024. திருப்பலி முன்னுரை. மூவரு கடவுளின் அன்பை வாழ்வாக்குவோம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது மூவரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. உலகை படைத்தல், மீட்டல், பராமரித்தல் என்னும் செயல்பாடுகளால் மூவரு இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். தந்தை, மகன், தூய ஆவி எப்படி இணைந்து வாழ்கின்றார்களோ அவ்வாறே நாமும் அன்பால் இணைந்து வாழ வேண்டும் என்று இன்றைய விழா நமக்கு உணர்த்துகிறது. கடவுளின் படைப்புகள் இறைவனில் சங்கமித்து ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். இவர்கள் வேற்று மதத்தினர், வேற்று ஜாதியினர், படிக்காதவர், பாமரர், மாற்றுத்திறனாளிகள் என எவரையும் ஒதுக்கிவிடாமல் அனைவரையும் அன்பு செய்வோம். நம் குடும்பங்களிலும் மூவரு இறைவன் அன்பு குடிகொள்ளட்டும். நிறை குறைகளோடு அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம். அன்பால் உலகை வெல்வோம். முதல் வாசகம். இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 32 முதல் 34, மேலும் 39 முதல் 40 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமான இணைச்சட்ட நூல் தரும் செய்தியாவது: மோசேயிடம் நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுள் அருஞ்செயல்கள், அடையாளங்கள், அச்சுறுத்தும் செயல்கள் மூலம் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்ட கடவுள், போர்கள், வலிய கரம் கொண்டு இஸ்ரேல் மக்களை பகைவரிடமிருந்து காத்த கடவுளை நம் உள்ளத்தில் இருத்தி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நாமும் நம் வழிமரபும் இவ்வுலகில் நலமாய் வாழும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுலடியார் கூறுவதாவது: தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமை பேற்றை பெற்றுள்ளோம். எனவே அப்பா, தந்தையே என்று அழைக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவின் பங்காளிகளாகவும் மாறுகின்றோம். இயேசு துன்புற்று மாட்சி பெற்றது போல நாமும் நம் துன்பங்கள் வழியாய் கடவுளின் மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. என்னை காண்பவர் தந்தையை காண்கிறார் என்று மொழிந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரும் கிறிஸ்துவின் மறை உடலாம் திரு அவையை ஆன்மீக பாதையில் வழிநடத்தும் நல் மேய்ப்பர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும், உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். சமுதாய வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் மக்களுக்காகவே வாழ்கிறேன் என்று கூறிக்கொண்டு மதம், இனம், மொழி பாகுபாட்டை வளர்க்கும் காழ்ப்புணர்வு அரசியலாளர்களிடமிருந்து மக்களை பாதுகாத்திட வேண்டுமென்றும், ஜனநாயகம் காக்கும் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உலகிற்கு அமைதி அருள்பவரே அன்பு இறைவா, போர்கள், வன்முறைகள், விபத்துகள், பெருவெள்ளம் என பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகும் அனைத்து மக்களையும் கண்ணோக்கி அருளும். அனைத்து மக்களும் அமைதியுடனும் மன மகிழ்வுடனும் வாழ உமது அருளை பொழிந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உழைப்பை ஆசீர்வதிக்கும் அன்பு இறைவா, குடும்ப நலனுக்காக
வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு என உழைத்து கொண்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் மேலும் உமது ஆசிரை பொழிந்தருளும். அவர்களுக்கு நல்ல உடல் நலமும், வேலையில் நல்ல பாதுகாப்பும், உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் கிடைத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமாய் காக்கும் அன்பு இறைவா, எம் பங்கு மக்கள் திருவிழா கால கிறிஸ்தவர்கள் போன்று வீண் ஆடம்பரங்களிலும் பொழுதுபோக்குகளிலும் நேரத்தை செலவிடாமல் ஜெபிக்கும் மனநிலையை தந்திட வேண்டுமென்றும், இறை மனித உறவில் மகிழ்ச்சி காண வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.